வணக்கம் நண்பர்களே. லைஃப் லாங் பூரி சாப்பிட முடியுமா? கண்டிப்பாக முடியும். காலையில் கொடுத்தாலும் சாப்பிடுவோம், மத்தியானம் கொடுத்தாலும் பூரி கொடுத்தாலும் சாப்பிடுவோம், ஈவினிங் ஸ்நாக்ஸ் டைமில் கொடுத்தாலும் சாப்பிடுவோம், நைட்டு டின்னருக்கு கொடுத்தாலும் சாப்பிடுவோம். ஸோ இதுதான் பூரி. ஸோ இந்த பூரியுடைய மகிமையே தான். சரி, இதுக்கு என்ன சைடிஷ் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு பார்த்தா பூரி கிழங்கு தான் பெஸ்ட்டு காம்பினேஷன் ஆஃப் ஃபுட்டு. இந்த பூரி ரொம்ப டேஸ்ட்டாக அருமையாக இருக்கிறதுக்கு காரணம் இந்த கிழங்கு அதை என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் பூரிக்கிழங்கு நல்ல உருளைக்கிழங்கு அவிச்சு அதில் பச்சை பட்டாணி இந்த மாதிரி தக்காளி எல்லாம் போட்டு அருமையாக பண்ண அந்த குருமா தான் இந்த பூரிக்கு ஒரு ஒரு அருமையான ஒரு டேஸ்ட்டை கொடுக்குது. வித் அதில் எலுமிச்சம்பழத்தை அப்படி புழிஞ்சு விட்டு கொஞ்சம் புளிப்பாக சாப்பிட்டோன்னா அதை மாதிரியான ஒரு அருமையான ஒரு பூரிக்கிழங்கு இருக்கவே இருக்காது. நான் அப்படித்தான் டெய்லி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். உருளைக்கிழங்கு அந்த குருமாவோட லைட்டாக எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுட்டு கடைசியில் நம்ம எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டு சாப்பிட்ட பிறகு நான் ஒரு டீயோட ஒரு 5-6 பூரி நல்ல வெளுத்து வாங்கிட்டு கடைசியில் நம்ம ஒரு டீயோட நம்ம முடிச்சுக்கிடுவோம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த பூரிக்கிழங்கு இருந்துக்கிட்டு இருக்கு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க.